குருபியோ நமக. காஸ்மிக் கனெக்ஷன் ஜெயலட்சுமி ஸ்ரீராம். மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகின்றார். இதனால் ஏற்படக்கூடிய பலாபலன்களை சற்று விரிவாக பார்க்கலாம். சனி என்பவன் விதியை நிர்ணயிக்கக்கூடியவன். அது ஒரு தனி மனிதனுக்காக இருந்தாலும் சரி, நாட்டிற்காக இருந்தாலும் சரி, இல்லை உலகத்திற்காக இருந்தாலும் சரி, அவன் விதியை நிர்ணயிக்கக்கூடியவன். மேஷராசிக்காரர்களே, 30 ஆண்டுகளுக்கு பின்னால் சனி பகவான் மீண்டும் உங்களுடைய ராசிக்கு வருகின்றார். இதிலே 3 விதமான சுற்று இருக்கின்றது. முதற் சுற்று 30 வயதுக்கு உட்பட்டவருக்கு, 30லிருந்து 60க்கு 2ஆம் சுற்று, 60க்கு மேற்பட்டோருக்கு 3ஆம் சுற்று. முதல் சுற்றில் இருப்பவர்கள் மங்கு சனியாதலால் சிறிது அவஸ்தைப்பட நேரிடும். கல்வியிலே தடைகள் ஏற்படும். படிப்பிலே மனம் செல்லாது. மனம் வேறு பக்கமாக திரும்பும். கல்யாண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடாது. குழந்தை பேறு காத்திருப்பவர்களுக்கு இப்பொழுது அது சம்பவிக்காது. உத்தியோகத்திலே பிரச்சனைகள் ஏற்படும். வேலை கிடைக்காமலே இருக்கும். சிலருக்கு மிக கஷ்டப்பட்டு வேலை கிடைத்தாலும் நீங்கள் நினைத்த அளவுக்கு அதிலே வருவாய் இருக்காது. பொதுவாக உடல் ரீதியாக, மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய முன்கோபத்தை முற்றிலுமாக விட்டுவிட வேண்டும். தூக்கி எறிந்து பேசும் அந்த அலட்சிய பேச்சுக்களை நிறுத்திவிடுங்கள். அந்த வன்மையான நாக்கை சிறிது அடக்குங்கள். கூர்மையான பேச்சுக்கள் வேண்டாம். யாரையும் எடுத்திருந்து பேச வேண்டாம். உங்களுடைய அந்த அகங்காரத்தை, ஈகோவை சற்று குறைத்துக் கொள்ளுங்கள். சனி பகவான் கொடுக்கக்கூடிய சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்ற தெரிந்து கொள்ளுங்கள். 2ஆம் சுற்றில் இருப்பவர்களுக்கு இந்த சனி பகவான் விரயஸ்தானத்தில் வந்து அமர்வதால் உங்களுக்கு பண விரயத்தை கொடுப்பார். அதாவது உங்களுடைய 12ஆம் பாவத்தில் இருந்து கொண்டு பண விரயத்தை கொடுப்பார். பண விரயம் கொடுத்தாலுமே அது சுப விரயங்களாகத்தான் இருக்கும். ஒரு கல்யாணம், காது குத்தல், வீடு கட்டுதல், சீமந்தம் போன்ற நல்ல காரியங்களுக்காக நீங்கள் பணத்தை செலவு பண்ணுவீர்கள். அதனால் இந்த பணம் செலவாகின்றதே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதுவும் உங்களுக்கு ஒரு சேமிப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம். கணவன் மனைவிக்கிடையே பிரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உத்தியோக ரீதியாக டிரான்ஸ்ஃபரில் போகலாம், அல்லது அயல் நாட்டிலே சென்று தொழில் செய்வதற்காக போகலாம், அல்லது வேறு ஊர்களுக்கு மாற்றலாகி போகலாம், அல்லது மனக்கசப்பு காரணமாக கணவன் மனைவி பிரிந்து இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு பிரிவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. 3ஆம் சுற்றுக்காரர்களுக்கு உடல் ரீதியாக பல பிரச்சனைகளை அவன் இப்பொழுது கொடுப்பான். உங்களுடைய பணம் மொத்தமுமே உடல் ரீதியாகவே உங்களுக்கு செலவு செய்ய வேண்டியிருக்கும். அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன், மருந்து போன்ற செலவுகளுக்காக உங்கள் பணம் விரயமாகும் நேரம் இது. இந்த சனி பகவான் இதுவரை உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றான். அவன் ஒரு நல்ல ஆசிரியனாக இருந்து பல படிப்பினைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றான். அதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய புத்தி கூர்மையாலும், புத்தி சாதுரியத்தாலும், பொறுமையாலும், நிதானத்தாலும், விவேகத்தாலும் நீங்கள் இதை நிச்சயமாக வென்றுவிட முடியும். உங்களுக்கு பிரச்சனைகள் என்று வரும்பொழுது பலரிடம் கலந்து ஆலோசித்து பிறகு தீர்க்கமாக ஒரு முடிவை எடுங்கள். கூடிய விரைவில் நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.